வெல்கம் டு லக்கீஸ் ப்ரொடக்ஷன் தமிழ். நாம் இன்னைக்கு கம்மிங் 8th சாட்டர்டே பிப்ரவரி நடக்க போகிற த யூஏஇ லாட்ரி ப்ரெடிக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்மளோட ப்ரீவியஸ் ட்ரா ரிசல்ட் நான் இங்கே நோட் பண்ணியிருக்கேன். 11, 20, 24, 26, 29, 30, அதுக்கப்புறம் 1 to 12 சீரீஸ்லேருந்து நமக்கு நம்பர் 12 ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நம்மளோட மோஸ்ட் பவர்ஃபுல் நம்பர் லிஸ்ட் 1 to 31லேருந்து ஒரு 15 நம்பர்ஸ் சூஸ் பண்ணியிருக்கோம். 1, 2, 7, 9, 10, 16, 17, 18, 19, 20, 21, 23, 24, 28, அதுக்கப்புறம் 31. இந்த 1 to 12 கேட்டகரியிலேருந்து நம்ம 3 நம்பர்ஸ் பிக் பண்ணியிருக்கோம். 1, 2, 3. அதுக்கப்புறம் லாஸ்ட் வீக் நம்மளோட மோஸ்ட் பவர்ஃபுல் நம்பர் லிஸ்ட்லேருந்து, அதாவது நம்ம ஒரு 15 நம்பர்ஸ் சூஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுலேருந்து நமக்கு 3 நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. 20, 26, அதுக்கப்புறம் 29. அண்ட் நார்மலாக யூஏஇ லாட்ரி ப்ரெடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க சேம் சீரீஸ்லேருந்து நம்பர்ஸ் பிக் பண்ணுறாங்க. தட் மீன்ஸ் இப்போ 1 to 9 சீரீஸ், அதுக்கப்புறம் 20 சீரீஸ், 30 சீரீஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு லாஸ்ட் வீக் வந்துட்டு மேக்ஸிமம் நம்பர்ஸ், அதாவது ஆல்மோஸ்ட் 5 நம்பர்ஸ் நமக்கு 20 சீரீஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த வீக் அவங்க மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்க சீரீஸ் என்னன்னு பார்த்தா 1 to 9 சீரீஸும் 10 to 19 சீரீஸும். அதுக்கப்புறம் ப்ரீவியஸாக நடந்த ட்ராஸை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ரிப்பீட் நம்பர்ஸ்லேயும் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ நாம் ரிப்பீட் நம்பர்லேயும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச்.